இது ஒடுங்கி போகும். வெரி குட். பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? முடியல. அது ஒரு தனி முஸ்லீம், இது ஒரு ஜமா, ஒரு கூட்டமைப்பு. முஸ்லீம்கள்லாம் ஒன்றா நிற்கிறாங்க, யாராலும் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அது தனிச்சு நிற்கிறார். அவர் என்ன செஞ்சிருவாங்க, உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க சஹாபாக்களும் சரி, அதுக்கு பின்னாடி உள்ளவங்களும் சரி, இல்லை உஸ்மானிய பேரரசாலும் சரி, எல்லாரும் எப்படி இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. அதனால இந்த சமூகத்தை வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட அமைப்புகள், சண்டைகள், பிரச்சனைகள், நீயா நானா, பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஆகாது, தம்பிக்கு எனக்கு ஆகாது, அண்ணனோட பேச மாட்டேன், தம்பியோட. சுபஹானல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எதை போன்றவன், கட்டடத்தை போன்றவன். கட்டடத்தில் ஒரு செங்கல் உருவனா அந்த பில்டிங் என்ன செஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் மனசில் நியத்து வைங்க, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒலா தாவனால் திரும்பி ஒத்தக்குவா, ஒலா தாவனால் இது ஒத்துவா. நன்மையான காரியங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவமான காரியங்கள் செய்யுங்க, விலகிருங்க. எந்த ஒரு ஜமாத்தோ எந்த ஒரு அமைப்போ நன்மை எது செஞ்சாலும் நீங்க எங்க இருக்கணும், அதில் இருக்கணும். எந்த ஜமா செய்தாலும் நன்மையான காரியங்கள், ஒருத்தரை இழிவுபடுத்துறதுக்கு, திட்டுறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு, கேவலப்படுத்துறதுக்கு, புறம் பேசுறதுக்கு, அல்லது பெருமை அடிக்கிறதுக்கு, கூட்டம் சேர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்ததுன்னா அதுல நீங்க சேராதீங்க. ஹக்கா இருங்க, உண்மையா இருங்க. எந்த முஸ்லிமுடைய உம்மத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்று சேர்ந்து நில்லுங்கள். எதிர்காலம் உங்க கையில, நீங்க எடுக்கிற முடிவு தான். இனி ஒரு காலம் படைக்கணும், ஒற்றுமையான சமுதாயத்தை நோக்கி, குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையில் ஜமியா. நீங்க பிரிஞ்சிடாதீங்க, தஃபர்ரகு, பிரிஞ்சு போயிடாதீங்க. நீங்க உங்களோட பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. முன்னாடி நம்ம யாரா இருந்தது தெரியுமா, காஃபிரா இருந்தோம், செட்டியாராக, நாடாக, கவுண்டராக, பிள்ளை மர, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அப்படி இருந்த நம்முடைய தலைமுறை தான் நம்ம ஊரில் எது முதல் பள்ளிவாசலோ அந்த பள்ளிவாசல் என்று தோன்றுச்சோ அதுக்கு முன்னாடி நாம் யாராக இருந்தோம்னா முஸ்லீமாக இல்லை. நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் காஃபிராக இருந்தாங்க. இன்னைக்கு யாராக இருக்கோம், முஸ்லீமாக. அதுக்கு அதான் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். திரும்ப பிரிஞ்சுடாதீங்கிறாங்க. நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாகாதீங்கப்பா, நான் அடிக்கிற சாகிறது நான் காப்பாற்றிட்டேன், நீ நினச்சி பாரு. அப்படி இருந்தால் வாழ்க்கை என்னவாயிருக்குன்னு நினச்சி பாரு. அப்போ இனி உள்ள காலங்கள் மனசில் நெய்யத்து வைங்க. எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, நல்லது செய்தா நான் போய் நிற்கிறேன், கெட்டது செய்யறது, பெருமை அடிக்கிறதுக்கு, அவனோட நாங்கள் டாப்பு, இவனோட நாங்கள் டாப்பா நான் வரலப்பா. இஹ்லாஸா செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த